ஹாய் காய்ஸ், நம்ம என்ன கேம் விளாட போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஜிம் ஸ்டார்டர் எஸ்கேப் தான் விளாட போகிறோம். இது ப்ளே கொடுத்துருவோம். பார்க்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோங்க துன்னு வர்சஸ் செஞ்சுங்க. என்னாச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். எனக்கு போர் அடிக்குது. ஏ வாட் டிட் யூ டூ டு த மூவி? என்னடா பண்ண மூவிக்குன்னு கேட்குறான். நான் ரியலி டிட் இட் கெட் you for that. Not no. So the portal may be my only way out. இப்போ வந்து இந்த போர்ட்டல் தான் எனக்கு வெளியே போகிறதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்ட்டு எப்பா ஏய் நீ நான் இப்படி போட்டேன். இப்படி போயிட்டு அப்படியே அப்படியே இன்னும் வச்சுட்டான். ஓ தப்பாக நினச்சிக்கலாம்ப்பா. நம்ம என்ன மாதிரி பேர் அது எப்பா அடி கைஸ் என்ன பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்க மைண்ட் கிராஃப்ட்னா வருது இதில். சரி நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துனே இருக்கலாம். ரைடு கைஸ் நல்லா இருக்குங்க. இது அடா பாருங்களா, இதுதான் உங்கள் பிளானடா. இந்த பிளான் நல்லா காப்பி அடிச்சிருந்தாப்பா. இது எதுதான் அடி வச்சு வச்சுல வந்துட்டோம். ஓகேங்க, இப்போ என்ன பண்ணலாம். முதல்ல வந்து இதுக்கு செக் பாயிண்ட்டை பிடிக்கணும். செக் பாயிண்ட் தான் ஒரு முக்கியமான விஷயமே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணேன். ஓ என்ன எனக்கு எப்போ விட்டுங்கிறாங்களே. ஓடுறா அடி தம்பி. ஓ இதுலேருந்து தப்பிச்சு ஓடணும் போல. வருது பாருங்க ரன்னிங் ரேஸு கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புது இன்ட்ரோ வந்து நம்மளுக்காக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த இன்ட்ரோ ஸ்டைலாக 3Dயாக சூப்பராக இருக்குது. அந்த இன்ட்ரோவை மறக்காமல் பார்த்துருங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பாருங்களா, லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆபி சாம்பியனுக்கு ஐயோ இல்லை கைஸ், அதெல்லாம் ஆகிடுச்சு. அதுக்கெலாம் திட்டக்கூடாதுங்க. அது சில பேருக்கு அப்படி தான் லாக் ஆகும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. குதிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஓர பட்டன் கொடுத்துருங்க தெரியாமல். எப்பா கடை முடிச்சிடுவாங்க நம்ம ஆதியை. போயிட்டு கடை இந்த முடிச்சுட்டு நம்ம இந்த கேம் வீடியோ முடியணும். அடுத்தது கைஸ் நம்ம வந்து இனிமேல் எடிட்டு இன்ட்ரோ அவுட்ரோ எல்லாமே போட்டு தான் கொடுப்போம். ஓகேவா கைஸ், மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப். குச்சி தெரியல. அடிங்க சரி அவன் அடி என்ன இது ஒரு 2 டாக் வால்ஸ். ஓகே தப்பா பண்ணிட்டேங்க. 2 டாக் வால்ஸ் இருக்காங்க. ஓ இப்படி போனங்க. நான் கூட சவுத் மேலே பார்த்தா ஊட்ட நினச்சேன். அதெல்லாம் அப்படிலாம் கொடுக்கலாங்க. அச்சோ இல்லைங்க, அது லாவாவா இல்லை சாக்லேட்டான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் பிரச்சனை இருக்கும்ல. சரி நம்ம போயிடலாம். கடை முடிச்சிடலாங்க நம்ம. இல்லைங்க அந்த சாக்லேட்டு எப்படி டேஸ்ட் பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு தான் பிடிச்சேன். அது தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்கே. அப்பா இப்படிலாங்க மிஸ்டேக் ஆகிடுது. அம்மா அடி வந்துட்டோம். இது ஓ ட்ரெயினில் போனுங்க. நம்ம ஏதோ சொல்லுங்கடா அடி எப்படி போகணுன்னு. ஐயோ கரெக்டாக தாங்க போகணுங்க, மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. ஃபாஸ்ட்டு போட்டு போகணும். முடிச்சிட்டோம் நம்ம ப்ரோ பிளேயர் முடிச்சிட்டோம். கைஸ் மறக்கலாம்.
முதல்ல நான் பாட்டு தாங்க பண்ணேன். அதுக்கு போயிட்டு ஏன்னா பயந்து ஆடுறான் அப்படிலாம் சொன்னாங்க. பாட்டு தான் பாடினேன், பாட்டு தாங்க கைஸ். இது இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்ல, இதெல்லாம் ஒருத்தன் உட்காந்து டிவியில் பார்த்துன்னு இருப்பான். நேரம் போகிறோம் அப்படின்னு பார்த்துன்னு இருப்பாங்க. எப்போ குதிக்குமாடா ஒன்றும் தெரியாமல் போயிடுங்கிறாங்களா. ஐயோ இல்லைங்க, இதுவும் சாக்லேட்டா என்ன இது போஸு ஸ்டைலாகடா. இது எப்போவுமே நம்ம ஸ்டைலு தாங்க கைஸ். அதுக்கப்புறம் என் வீடியோ பார்க்குறவங்களே கம்மியாக தான், கொஞ்சம் 40 பேருமே சூர்யா தமிழ் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி நம்ம பிளாக் பாக்ஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் வந்து கொஞ்சம் சூர்யா தமிழ் கேமிங்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் ப்ரோ, நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க, வீடியோ பார்க்குறவங்களாம் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபு பண்ணிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீ நல்லா கேம் போடுற ப்ரோ நீ வேறு லெவல் ப்ரோ அப்படி ஏதாவது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சு விட்டாங்க போங்க நம்மளை முடிச்சு லாகுங்க கைஸ். இப்போ வந்து நான் லாகுன்றல, நான் எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த லாக்லாம் இருக்காது. ஏன்னா அப்படி பண்ணிட்டுருவேன், நான் லாக்ஸை கட் பண்ணிட்டுருவேன். அதுக்கப்புறம் வேல்யூ ஜிங்கானா லாகுங்க ரொம்ப பெரிய லாகுங்க ரொம்ப பெரிய லாகுங்க. இது கைஸ் லாக் ஆயிடுச்சு கைஸ். நான் கரெக்டாக கைஸ் நான் போயிருந்தேன். எப்போ அந்த லாகு வந்து என்னோட வேலையை கெடுத்துட்டுங்க. இந்த மாதிரி இந்த வாட்டி கரெக்டாக போயிடலாங்க. லாகுங்க நல்ல வேலை அதே புள்ளிட்டு நம்ம அதே கிளீன் கைஸ். எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்பட்ட ஒரு இடத்துல இருக்கேன். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிடும். லாகுலேயே முடிச்சு பார்த்தீங்களா, அதாங்க திறமை. சரி அப்படி வேறு என்ன சொல்லுங்கடா, முடிச்சு விட்டுருவோம். நான் போட்டு இப்படி ஊற்றிட்டேன், எல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாங்க. என்ன பண்ணுறது, நான் பண்ணணும் இப்போது என்ன பண்ணணும் கைஸ். எதுவும் இருக்குது. ஓ அதுதான் ப்ளூ கலரில் கைஸ். அதெல்லாம் இல்லை, ப்ரோ பிளேயர் மைண்டு வச்சுட்டு ஓ இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். பார்த்தாங்க லேசரா சொல்லுங்கடாடே. ஐயோ என்ன இது, நான் தூங்க போகிறேன். நம்ம முடிச்சிடுவோம் கைஸ். லாக் கைஸ் கரெக்டாக நூறு போது தான் கைஸ் லாக் ஆகுது. கரெக்டாக நூறு போட்டாங்க. லாக் ஆகுதா கைஸ். உங்களுக்கு ஆன்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் தெரியும். எந்த லாக் விளையாட்டுருக்கேன் இப்போ பாருங்களேன். அப்படியே நிற்கிறான் பாருங்களேன் மாடு மாரி. அதை பாவிங்களா கீழே வச்சிடாங்க அழகா. கீழே போய் அப்படின்ட்டு கைஸ் லாக் ஆச்சு கைஸ். நீங்களே பார்த்துட்டீங்க லாக் ஆச்சு கைஸ். முடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் போல கைஸ். அதெல்லாம் முடிச்சிட்டோம் கைஸ். ப்ரோ பிளேயர் மைண்ட் இருக்கிறதுனால கடை முடிச்சிட்டோம். சூப்பா டிடி லாகுங்க சூப்பா லாகு ஜஸ்ட் லாகுங்க. சூப்பா முடிச்சிட்டோம். முடிச்சிட்டோம். போடாதீங்க கடவுள் ஃபேனு.
கைஸ் இது ஓடுறதுன்னா சிக்மாவாகுதுங்க. அப்படியே அத்லெட்டிக் மாதிரி ஓடுறான். நான் போனோம் நினைக்கிறேன். கைஸ் ஏதோ மேஸில் வந்து மாட்டினுங்கண்ணா. நீ இதாங்க இப்போ கஷ்டமே முடியுது தான். முடிக்கிறது கஷ்டம். எனக்கு இந்த கேம் எல்லாம் இஷ்டம். முடிச்சு விட்டுருவோம். ரொம்ப ஸ்லோவாக ஓடுற மாதிரி இருக்குது. பூஸ்ட்டு போட்டுடலாமா? வந்துட்டோங்க. சார் பூஸ்ட்டு போடலாம் பார்த்தேன், பக்கத்தில் வந்துட்டான். பூஸ்ட்டு போடல. சரிங்க, மறக்காமல் வீடியோ பார்க்கணும். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுறேங்க. ப்ரோ குட் வீடியோ அது ஏதாவது போடுங்க. கொஞ்சம் ஆறுதலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கைஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பீடு போட்டு போயிடலாம். எப்போ சிசிடிவி கேமரா அதெல்லாம் முடிச்சிட்டாங்க. கைஸ் முதல்ல இது இல்லாதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சம் எலிவேட்டரு ஓகே. அப்படி யுவர் அப்ளூட் பண்ண இது யூஆர் இன் மை வேர்ல்ட் நோவா. சரி நெவர் எஸ்கேப் மை மூவிஸ். சரி அதுக்கு ஏதோ லூஸ் ஆகிட்டாங்க. இதுவே பாஸ்ட்டு pull all levers to open the door. இப்போ இங்கே தான் இருக்கிறாங்க. காய்ஸ் புஷ்டாங்க என்ன இன்னும் இந்த லெவல் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படி தைச்சின்னு வரான். லாக் ஆகுது கைஸ் இந்த நேரம் பார்த்து கரெக்டாக. அவன் சிரிப்போம் அண்ணன் குடு குடுன்னு ஓடிடலாம். என்ன பண்ணுகிறாரு அங்கே பார்க்குறானா? இல்லையா இதான் பண்ணாலும் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. இதா கைஸ் ரொம்ப ஒரு நெகட்டிவாக இருக்குங்க. நல்லா கைஸ் லாக் ஆகுது கைஸ். டீ ஒளியா யோப்போ டீ என்ன இப்படி பண்ணுறேன்? வெளியே ஓர தட்டி அவ்வளோதான். அதே மாதிரி ஒன்றுமே பண்ணல. வீசிக்குவேன் போ. அது என்னாச்சு? மேலே வர முடியா? முடிஞ்சிட்டு கதை போ. சரி அப்படியே இது மேலே குச்சிட்டு அப்படியே இது மேலே குச்சிட்டு வந்து அப்படியே அங்கே குச்சிட்டு இங்கேருந்து அப்படியே அங்கே குச்சிட்டு அடுத்த லீவர் அங்கே செஞ்சு அங்கே இருக்கா அடுத்த லெவர். அட்டே அவங்க எப்படிக்கா மேலே போகணும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. கைஸ் எனக்கு ஒரு பிளான் இருக்கு. அப்படியே ஷூட்டிங் போய் ஓட வச்சுட்டு வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு லெவல் புல் பண்ணிட்ட மாதிரி தான் இருக்கும். ஒளியணும் லாகானா தண்ணியில் கொட்டணும். ஸோ அதில் வேறு பிடிக்கலங்க நம்மளை பிடிக்கல. அடுத்த லெவல் நம்ம வந்து அந்த ஏறணும். குடு ஓர எப்போ மேலே ஏறிட்டோங்க. அடுத்த லெவல் ஃபுல் பண்ணி அப்பா
கைஸ் அலையா வருதுங்க எனக்கு. எப்படா டெக்னாலஜியா அப்படியே மேலே ஏறி அப்படியே உங்கள் பேஸில் குடிச்சிட்டு ஐயோ கை செத்து போயிட்டேன், நான் செத்து போயிட்டேன், செத்து தான் போகிறேன், நான் சாவ தான் போகிறேன். பரவாயில்லைங்க, இப்போ முடிச்சிடலாம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் முடிச்சிடுவேன், அதெல்லாம் கவலையே வேணாம் உங்களுக்கு, ஓகேவா? எப்போ அடுத்த எய்ம் வந்து அந்த ஏரியில் தான் இருக்குது. அடுத்து நம்ம ஓரளவுக்கு பக்கத்தில் போயிடலாம் குதிச்சு லாகுங்க இங்கேருந்து போனால் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. வந்து சாப்பிட்றோம், அந்த ஒன்றுமா ஓடி வர தலைவர் நம்ம இங்கே போயிடலாம் குச்சி தேவையில்லாத வேலை. இப்போ வாடா தம்பின்னு அவனை கூப்பிடணும், நம்ம முடிச்சு விட்டுருவான். சரி காய்ஸ், மூணாவது நபர்கிட்ட போகிறோம். பார்த்து நான் முடிக்க மாட்டேன், நான் வந்து நூறு குட்டி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ எங்கே இருக்குது டோரு? எங்கே டோர் ஒன்று தெரியல சோதான். இதுவா எந்த டோர்னே தெரியல உங்களுக்கு. எந்த டோர் எங்கே போனோம்? எங்கடா போனோம்? லான்ச் மிஷின் கொடுத்துருக்கோங்க, மிஷின் லான்ச் பண்ணிட்டோங்க. ஐயோ இந்த இடத்துக்கு தேவையில்லாம வந்துச்சுட்டோம்னா செத்து போயிட்டாங்க. வாங்க நம்ம எஸ்கேப் பண்ணலாம். எந்த சைடு போனே தெரியல எனக்கு. கைஸ் ஒரு அரை மணி நேரம் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, பார்த்துப்போம், கவலை வேணாம். ஒழிச்சிக்கணும்னா பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு. எல்லாம் பார்த்து எங்கேயே கூப்பிட்றேன், எல்லாம் கூப்பிடக்கூடாது. இப்போ சுட்டு குத்தலாமா? தெரியல எதுக்குன்னு நினைக்கிறேன். கைஸ் லாகுங்க சத்தமாக இது லாக் ஆகியே சாப்பிடுங்க. லாக் எதுக்கு தான் ஆகுனே தெரியாது, ஆனால் லாக் ஆகும். ஓரம் நெக்ஸ்ட் இது போயிட்டு ஸ்பீடை மறைச்சிடுவோம். ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோவை. கைஸ் நம்ம எப்படியும் முடிச்சுட்டு ஹோட்டலுக்குள்ளே வந்தோம். இங்கே வந்துட்டோம், நான் பார்க் பண்ணி வந்துட்டேன். பரவாயில்ல விடுங்க, வரும். டேய் எப்படா போகணும்? அப்போ நாங்கள் ரொம்ப ஸ்பீடு போட்டு ஜம்ப் கொடுக்குறீங்க. பாருங்களேன், ஸ்பீடு போட்டால் மென்டல் ஆகிடுங்க. ஸ்பீடு போட்டால் மென்டல் ஆகிடும். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஐயோப்பா முடிச்சிட்டோங்க.
ஏ வெற்றி நமதே. அட பாவி, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துவானுங்களே அந்த கேஸ் வெற்றி நமதே கட்டுறது ஒரு தப்பாடா. அது போயிட்டு அளவுக்குறனால என்ன இது போ சரி யோகா சார் விடுங்க. நம்ம முடிச்சிடலாம். நான் 55 தான் ஆகுது. கடை முடிச்சிருவோங்க. கவலையே படாதீங்க. அடுத்த லெவல் போயிட்டு காட்டுறேன். செக் பாயிண்ட் புஷ்டோம். செக் பாயிண்ட்டை பிடிச்சி நிம்மதியா இருக்குடா. செக் பாயிண்ட்டு புஷ்டோங்க. செக் பாயிண்ட்டை புஷ்டோம். அது போதும். அடுத்ததே இப்போ நம்ம போயிடலாம். என்ன இது? ஓ சரி கை வாங்க கார் வரத்துக்குள்ள ஓ அந்த தண்ணியில் பட்டா ஸ்லோவாக போவானா? புரிஞ்சிச்சு. ஹாய் என்னக்கா ஆச்சு? ஸ்பீடாக போயிடலாங்க. வந்துட்டோம். போஸ்ட்லாம் கொடுக்குறான். நான் செத்து போயிட்டேன் அப்படின்ட்டு போலாம் அந்த சைடு. கைஸ் இது ஏதோ கேஸ் படத்துக்கு கூட்டில் வந்துச்சுன்னா என்னடா இது? என்னடா இது புது கதையாகுது. ஓ காய்ஸ் ஐயோ காய்ஸ் ஐயோ வெறுப்பேற்றி பார்க்குறாங்க இந்த கேமில் நம்மளை. என்னடா இது? என்ன பண்ணோம் கைஸ் இப்போ இதில்? இப்போ எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ணோம்னா தெரியல. கைஸ் ஒன்றும் புரியல. ஒரேடியாக அதில் குச்சிட்டு ஒரேடியாக போயிடலாம் நினைக்கிறேன். இதில் குதிப்போங்க இப்போ கரெக்டாக. கீழே மட்டும் குச்சிடக்கூடாது. கஷ்டப்பட்டு வந்துக்கிறோங்க. கைஸ் லெவலில் முடிய முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்மளால. கைஸ் கொஞ்சம் கரெக்டாக நோட்டுறானுங்க. எப்படி கைஸ் குதிக்க முடியும் கரெக்டாக நடுவில்? சூசைட் தான் கைஸ் பண்ண போயிட்டு. இங்கே பாருங்களேன் பட்டால எப்படி இப்படி நொறுங்குது உடம்புலாம் வந்து. இருங்க நம்ம ஏன் இப்படி வச்சுட்டு அப்படியே ஜம்ப் இப்படி தான் பண்ணணுமோ? ஐயோ ஒரே இடத்துல நிற்கக்கூடாது போல கைஸ். குச்சி போயிடணும் போல. அது தெரியாமல் எல்லாரும் கைஸ் நான் வந்து முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். கைஸ் இதெல்லாம் சத்தியமாக முடிய முடியல. பேசாமல் ஸ்பீடு போட்டு முதல்ல போன மாதிரியே போட்டுலாம் ஒரு பிளானு. சரிங்க கட்சி வரைக்கும் முடிய முடியாது போல. நீங்கள் நம்மளாம் எஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக நம்மளாம் முடிய முடியாது. ப்ரோ பிளேயர் சூர்யா எஸ்டிஜிலாம் கடவுளே முடிவா பண்ணுங்க ஆடியோ. ஸோ கைஸ் முடிய முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி பரவாயில்ல கைஸ். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த கேம் பார்த்து கேளுங்க. வேணாண்ணா ஐயோ ப்ரோ விட்டுருக்குறோன்னு வேணாம் ப்ரோ இந்த கேம் அப்படின்னு சொல்கிறேங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பேன். சரி ஓகே கைஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே பாய் கைஸ் பாய். மறக்காம வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் கைஸ் பாய் 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 பாய்.